Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 chemistryல basics concept of chemistry and chemical calculationsல evaluate yourselfல 6th தான் நம்ம பார்க்க போறோம். evaluate yourselfல 6th இது. Experimentally analysis of a compound containing the elements X, Y, Z on analysis gave the following data. ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. அதில் கண்டெய்னிங் எலமெண்ட் காம்பவுண்ட் கண்டெய்னிங் த எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது XYZ தெரியுது. XYZ எதுனே தெரியாது. XYZ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் வந்து என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா XYZன்னு இருக்காமா. அண்ட் எக்ஸோடது வந்து 32% அண்ட் ஒய்யோடது 24% அண்ட் ஜெட்டோடது 44% கொடுத்துருக்காங்க. அண்ட் த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் XY அண்ட் Z ஆர் 2, 1 அண்ட் 0.5ன்னு கொடுத்துட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. Molar mass of compound is 400 G. Given compound உடைய molar mass 400 gram ன்னு கொடுத்துட்டாங்க. and find out ன்னு சொல்லி 3 subdivisions இருக்கு. atomic mass of the element. ஒரு இந்த எலமெண்ட்ஸோட X, Y and Zங்கிற எலமெண்ட்ஸோடைய அட்டாமிக் மாஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் எம்பரிக்கல் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட் இந்த X, Y, Zங்கிற காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இது கூட எம்பரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அண்ட் மாலிகுலர் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கணும் இந்த காம்பவுண்டுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். அதுலேருந்தே நம்ம கொடுத்துருக்க கிவன் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம டேப்லர் காலம் போட்டுக்குவோம். அதில் எலமெண்ட் நம்மளுக்கு ஒவ்வொரு இதோட எலமெண்ட்டோட பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்னா 32, ஒய்னா 24, ஜெட்னா 44ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் காம்போசிஷன் எழுதிக்கலாம். அண்ட் இந்த ரிலேட்டிவ் மாசஸ் இந்த இடத்துல இது ரெண்டையும் மாற்றி எழுதினா கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் அட்டாமிக் மாஸ் இது அண்ட் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் கடைசியில் பார்த்திங்கன்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ் காம்போசிஷன் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 32ன்னு கொடுத்துருந்தாங்க. ஒய்யோடது 24% அண்ட் ஜெட்டோடது 44. இது எல்லாமே பர்சன்டேஜ் காம்போசிஷனில் நம்ம எழுதிக்கணும். அண்ட் எழுதினதுக்கப்புறமா இது ஒவ்வொரு இதோட அட்டாமிக் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஆக்சுவலாக நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு இதோடதும். அதாவது பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் X, Y அண்ட் Z வந்து 2, 1 அண்ட் 0.5 ரெஸ்பெக்டிவ்லி. எக்ஸோடது 2 அண்ட் ஒய்யோடது 1 அண்ட் ஜெட்டோடது 0.5ன்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம அங்கே எழுதிக்கலாம். அப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருக்கிறதுல எதுனா 2, 1 அண்ட் 0.5ன்னு இருக்குது. இப்போ நம்ம அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கலாம். அட்டாமிக் மாஸுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கிவன் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இதோட எலமெண்ட்டோட பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அது டிவைடட் பை ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம போட்டோன்னா அதுதான் நம்மளுக்கான அட்டாமிக் மாஸாக இருக்கும். அப்போ 32 நம்ம டிவைடட் பை 2 பண்ணணும்னா நம்மளுக்கு 16 கிடைக்கும். 24 டிவைடட் பை 1 பண்ணணும்னா நம்மளுக்கு 24 அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஒய்யோடது 24 அண்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நம்மளுக்கு ஜெட்டோடது பார்த்திங்கன்னா 44 டிவைடட் பை 0.5 0.5ன்னு பண்ணும்போது 88ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம அட்டாமிக் மாஸஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் பார்க்கும்போது எக்ஸோடது 16, ஒய்யோடது 24 அண்ட் ஜெட்டோடது 88. இதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்க, எம்பரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்டோட எம்பரிக்கல் ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. அப்போ அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளில் ரேஷியோ நம்ம பார்த்திங்கன்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் எழுதுவோம். இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை நம்ம சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் நம்ம எழுதுவோம். ஸோ அது எப்படி எழுதுவோம்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோன்னு பார்க்கும்போது இப்போ இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இதில் எந்த நம்பர் கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். 2ஆ 1ஆ இல்லை 0.5. 0.5 தான் பார்த்திங்கன்னா இந்த 3 எலமெண்ட்டில் இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸில் 0.5 தான் கம்மியான நம்பர். ஸோ இதால் நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும்னா அதுதான் நம்மளுக்கான சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக இருக்கும். அப்போ 2 டிவைடட் பை 0.5ன்னு நம்ம பண்ணணும்னா நம்ம இன்டூ அதாவது நம்ம 2 டிவைடட் பை 0.5 பண்ணால் 4ஆல் பண்ணும்போது நம்மளுக்கு 4 தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். 2 டிவைடட் பை 0.5ங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் 4. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 1 டிவைடட் பை 0.5 நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1 டிவைடட் பை 0.5ஓட வேல்யூ 1 டிவைடட் பை 0.5ஓட வேல்யூ நம்மளுக்கு 2 அண்ட் 0.5 டிவைடட் பை 0.5 பண்ணும்போது கேன்சல் ஆகி நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ 4, 2 அண்ட் 1 இதுதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ. அப்போ எம்பரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்டுன்னு பார்க்கும்போது XYZ நம்ம எழுதிக்கிறோம். XYZ ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் எக்ஸோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ 4, ஸோ அதனால் 4 போட்டுக்கலாம். அண்ட் ஒய்யோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ 2 போட்டுக்கலாம். ஜெட்டோடது 1 நம்ம இப்படியே ஜெட்னே எழுதிக்கலாம். 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எம்பரிக்கல் ஃபார்முலா இஸ் X4, Y2 அண்ட் Zன்னு தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினில் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட் கேட்டிருந்தாங்க. அப்போ தேர்ட் சப்டிவிஷனுக்கான இது செகண்ட் சப்டிவிஷனுக்கு தேர்ட் சப்டிவிஷன் வந்து எம்பரிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட்
அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மாலிகுலர் ஃபார்முலா தெரியும்னா நம்மளுக்கு எம்பரிக்கல் ஃபார்முலாவோட மாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்போ தான் n is equal to molar mass divided by எம்பரிக்கல் ஃபார்முலாவுடைய மாஸ் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதோட எம்பரிக்கல் ஃபார்முலாவோட இன்டூ நம்ம n பண்ணும்போது தான் நம்மளுக்கான மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும். ஸோ என்னங்கிறது என்னென்னா மோலார் மாஸ் பை கேல்குலேட்டட் எம்பரிக்கல் ஃபார்முலாவுடைய மாஸ்ன்னு வரும். அப்போ எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் கேல்குலேட் பண்ணணும்னா அண்ட் இப்போ நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ் எக்ஸோட அட்டாமிக் மாஸுங்கிறது 16 அண்ட் இங்கே எவ்வளோ இருக்குது 4 இருக்குது. அப்போ இன்டூ 4 ப்ளஸ் ஒய்யோட அட்டாமிக் மாஸ் வந்து ஒய்யோட அட்டாமிக் மாஸ் வந்து 24. அப்போ 24 இங்கே நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது 2 இருக்குது. ஸோ 24 இன்ட்டு 2 ப்ளஸ் ஜெட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து 88. ஸோ 88 இன்ட்டு 1 தான் இங்கே இருக்குது. 88 இன்ட்டு 1 தான் நம்மளுக்கு 88 தான். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு 200ன்னு கிடைக்கும். அப்போ n is equal to molar mass molecular mass of the compound ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 400ன்னு. ஸோ அதனால் 400 அப்படின்னா 400 டிவைடட் பை 200 கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ என்னோட வேல்யூ 2. அப்போ மாலிகுலர் ஃபார்முலான்னு பார்க்கும்போது எம்பரிக்கல் ஃபார்முலாவோட இன்டூ நம்ம n பண்ணது தான் மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ எம்பரிக்கல் ஃபார்முலா x4 y2 and z. இதோட நம்ம nங்கிறது நம்மளுக்கு 2 மல்டிபிள் பண்ணணும்னா 4 2s are 8 and 2 2s are 4 and இது 1 into 2 நம்மளுக்குன்னு வரும். அப்போ z8 y4 and z2 தான் ஆன்சர். அவ்வளோதான். எவாலுவேட் 6ஓட ஆன்சர் 3 சப்டிவிஷனுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.